மகிழ்ச்சி கண் முன் வந்ததே நட்புடன் வாழவே பொம் பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நட்பு என்பது விலை மதிப்பற்றது. டாக்கோ ரம்போ மாயா கிப்பன் போரஸ் நட்பால் கூடுவோடு. பொம் பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பொம் பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள கிளம்ப சொல்லு. கொஞ்ச நாள் வரலன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க இல்ல ஆண்டி, அவங்க தான் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. ஜீவா ஆண்டி, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இந்த பிளே ஏரியா எல்லாருக்கும் சொந்தமானது, அதுல யார் வேணாலும் விளையாடலாம் தானே சொல்லிருக்கீங்க. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும். ஆனா அவங்களுக்கு நாங்க இங்க வந்து விளையாடுறதே பிடிக்கல, வேணே பிரச்சனை பண்றாங்க. இல்ல ஆண்டி, நாங்க பிரச்சனை பண்ணல. அவங்க இங்க வரதே எங்க கூட பிரச்சனை பண்ணதான், விளையாட இல்ல. ஏய் இங்க பாரு, உங்க தலைவன் தானே எங்களை இங்கெல்லாம் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணோமா? அவனை பத்திலாம் இங்க பேசாத. இங்க நான் சொல்றேன், நீங்க யாரும் இங்க விளையாட வரக்கூடாது. சோனா, இது ரொம்ப தப்பு சோனா. உங்கள மாதிரி தானே அவங்களும் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. அது இல்ல ஆண்டி, இதே மாதிரி பிளே ஏரியா கட்டி அவங்கள விளையாட வேண்டியது தானே. சோனா, முதல்ல என்னோடது உன்னோடதுன்னு பிரிச்சு பேசக்கூடாது. எல்லாமே எல்லோருக்கும் தான், புரிஞ்சுதா? இப்ப முதல்ல நீ பேசுறதுக்கு சாரி சொல்லு. அப்போ ஜீவாண்டி சொன்னா நீ கேட்க மாட்ட. ஒரு கதையாவது சொல்றேன், கேக்குறியா? பசங்களா ஆண்டி என்ன சொல்றீங்க? கதையா? சொல்லுங்க. என்ன சந்தோஷ் ஆண்டி, உனக்கு கதை வேணாமா? அப்போ நல்ல பூம்பு மாடு மாதிரி தலைய ஆட்டு. சோனா மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காத. தன்னானே நானே தன்னானே நானே தன்னானே 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 நானே வந்தேனே கட்டிய கரி வந்தேனே கட்டிய கரி கதையை சொல்ல கதையை சொல்ல வந்தேனே கட்டிய கரி. ஒரு சின்ன கிராமத்துல ராமர் லக்ஷ்மணன்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. ராமர் சொல்றத லக்ஷ்மணன் கேட்பான், லக்ஷ்மணன் சொல்றத ராமன் கேட்பான். இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. அந்த ஊரே அவங்கள பார்த்து பாராட்டுச்சு. அண்ணன் சொல்றத தம்பி கேட்பான், தம்பி சொல்றத அண்ணன் கேட்பான். இப்படியாக போய்கிட்டே இருந்துச்சு வாழ்க்கை. அப்ப அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. உடனே தம்பி சொன்னா, அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நான் கூட இருந்தா நல்லா இருக்காது அண்ணன்.
நான் என்ன பண்றேன், நம்ம வீட்டுக்கு எதிர்பக்கமா இருக்கிற இடத்துல ஒரு வீட்டை கட்டிக்கிறேன். அப்பதானே உங்களை நான் நேருக்கு நேர் பார்க்க முடியும். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அந்த மாதிரி தான். நீங்க அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஹலோ. இப்படியாக நல்லா 2 பேரும் நட்பா இருக்கலாம் அப்படின்னா. அதே மாதிரி அவன் ஒரு சின்ன வீட்டுக்கு போயிட்டான். அந்த 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு ஓட ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அண்ணன் இங்க இருந்து பேசுறதும், தம்பி அங்க இருந்து வர்றதும், அண்ணி சாப்பாடு கொண்டு போறதும், அடடடா அற்புதமா இருந்துச்சு. இப்படியே காலம் ஓடிட்டு இருந்த பொழுது அந்த தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு இப்ப எனக்கு தெரியுது. 2 பொம்பளைங்க சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான் தானே? அதுதான் இல்ல, 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க. இவ சமைச்சு குடுக்கறது என்ன, அவ சமைச்சு குடுக்கறது என்ன, இவங்க போய் அங்க இருக்க, அவங்க வந்து இங்க இருக்க, இப்படியாக அங்கேயும் இங்கேயுமா ஒரே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள்ல அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அப்ப தம்பிக்கு பிறக்காம இருக்குமா? தம்பிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்ப தெரியுது உங்க முகத்துல ஏன் சிரிப்பு வருதுன்னு. கண்டிப்பா கதை சூடு பிடிக்க போகுது. அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? அப்ப சொல்லணும்ல. எதிர்பார்த்தப்பறம் கதையை மாத்த முடியுமா? முடியாது. ஒரு நாள் என்னாச்சு, அண்ணன் பையனும் தம்பி பையனும் எப்போதும் போல விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்படின்னு பண்ணும்போது அண்ணங்காரன் பையனுக்கு அப்படியே அடிபட்டுச்சு. ஏடா அடிச்ச? நீதான் அடிச்ச? நீ ஏன் என்ன அடிச்ச? நீதான் அடிச்ச, நீதான் அடிச்ச. எப்படி? நீங்க அடிச்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரிதான். இப்படித்தான் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நின்னுச்சா? அங்க இருந்து வந்தாங்க. யாரு? அண்ணன் சம்சாரமும் தம்பி சம்சாரமும். ஏன் உன் பிள்ளைய வளர்க்க உனக்கு தெரியாதா அப்படின்னு அண்ணன் சம்சாரம் கேட்க, உடனே தம்பி சம்சாரம் ஏன் உனக்கு தெரியாதா என்ன வந்து கேக்குறன்னு அவடிக்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? அப்படின்னு கத்துனாங்க. இனிமே உன் வீட்டு பக்கம் வருவேனா அப்படின்னு அண்ணன் பொண்டாட்டி சொல்ல, நாமத்திரன் நான் உன் வீட்டு பக்கம் வந்துருவேனா அப்படின்னு இவடிச்சுக்கிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போய் டமால் அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டாங்க. அதோட நின்னுச்சா? 2 பொம்பளைங்களும் சும்மா இருந்தாங்களா? அதுதான் இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அண்ணங்காரன் வீட்டுக்கு போனா, நுழைஞ்ச உடனே வாங்க அப்படின்னா, ஏண்டி வாங்கன்னு ஒரு மாதிரி சொல்ற? ஆமா ஆமா, என்னத்த நான் கண்டேன்? எப்ப பார்த்தாலும் தம்பி 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 வீடு, தம்பி சம்சாரம், தம்பி குடும்பம்னு தான் இருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ? வேணாம் வேணாம், அந்த உறவும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னா. அவ்வளவுதானே. தம்பி சம்சாரம் சும்மா இருப்பாளா? அவளும் ஆரம்பிச்சுட்டா. வாங்க வாங்க, இந்தாங்க. ஏண்டி இப்படி காப்பியை சுட சுட குடுக்குற அப்படின்னா, சூடா கொடுக்காம வேற எப்படி கொடுப்பாங்களாம்? எல்லாம் குடிங்க, எல்லாம் உங்க அண்ணனை போய் கேளுங்க நான் எப்படி பண்றேன்னு. நான் ஏண்டி போய் எங்க அண்ணனை கேட்கணும்? உனக்கு எங்கடி போச்சு புத்தி? என்ன சொல்றீங்க? என்ன என்னைக்கு இல்லாம நீ குரல் நீளுது? ஆமாங்க அப்படிதாங்க. என்ன பேச பேச குரல ஒசத்திக்கிட்டே போற அப்படின்னா, உடனே அவ பார்த்தா இந்த மனுஷன் கிட்ட கத்தன ஆகாதுன்னு அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா. எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் பேச கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன இப்படி பண்றீங்களா? பாருங்களா, ஒரு ஆம்பளை நடந்துக்கிறீங்களா? உங்களுக்கு முதுகலுமே இல்லையா அப்படின்னு அவ அழுதா. அழுத உடனே பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருக்க முடியுமா? அண்ணனும் வெளியே வந்தான், தம்பியும் வந்தாடு. உனக்கும் எனக்கும் இனிமே சம்மந்தமே கிடையாதுடா அப்படின்னா அண்ணன். மூஞ்ச எவன்டா பாப்பான்னா தம்பி. டமான்னு 2 பேரும் கதவை சாத்திட்டு உள்ள போனதுதான். குறுக்க இருந்த ஓடதான் அவங்கள பிரிச்சுது. ஊரே சொல்லுச்சு, ராமலட்சுமணன் ராமலட்சுமணன் சொன்னோமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன பிரயோஜனம்? இப்படியாக போயிட்டு இருந்த போது ஒரு நாள் ஒரு குரல் அண்ணன் வீட்டு வாசல்ல ஐயா ஐயா அப்படின்னு கேட்டுச்சு. அண்ணன்காரன் வெளியே வந்து, என்னப்பா என்ன விஷயம்? யார் நீ? எங்க வந்திருக்க? ஒண்ணுங்க இல்லையா, நான் ஒரு தச்சன், மர வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். உங்ககிட்ட வேலை ஏதாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சுட்டு
ஏதோ போடுறத சாப்பிட்டுட்டு குடுக்குற கூலியை வாங்கிட்டு போயிடுவேன் சாமி அப்படின்னு. அப்படியா? நீயும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. என்கிட்ட கொஞ்சம் பழைய மரம் இருக்கு, அதை வச்சு நல்லா உயரமா ஒரு வேலி எடு, நல்லா பெருசா கட்டு. எதிரில் இருக்கானே என் தம்பி, அவன் முகமே தெரியக்கூடாது அப்படின்னு. அந்த தச்சை கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு, ஐயா உங்களுக்கு என்ன அவசியமோ அதை நான் செஞ்சு தரேன். ஆமா, என் தேவையை நீ பூர்த்தி செய்யணும். என்ன சொன்னா? ஆனா அவன் என்ன சொன்னா? அவசியம். உங்க அவசியத்தை நான் செய்யறேன். சரி, ஏதோ போ, 2 நாள்ல நான் திரும்பி வருவேன், அதுக்குள்ள தயாரா இருக்கணும் அப்படின்னு அண்ணன்காரன் குடும்பம் அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிடுச்சு. ஊர்ல இருந்து கிளம்பி 2 நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா சுவர் இருக்க வேண்டிய இடத்துல பாலம். பார்த்த உடனே அவன் அப்படியே தன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு, ஐயோ நம்ம எப்படி நினைச்சோம், சுவர் எழுப்ப சொன்னோமே, ஆனா தம்பி நமக்கு பாலம் கட்டி அவன் உறவை சொல்லிட்டானே, எப்படி நம்ம தம்பி எப்படி தப்பா நினைச்சோம் அப்படின்னு அவன் மனசு உருக. தம்பிக்காரனோ அண்ணன் சொல்லாம சொல்றாரே, அவரோட எண்ணத்தை என்னன்னு சொல்ல, பாலம் போல இருக்கிற நம்ம உறவை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரே. ஐயோ இப்படி அண்ணனை தப்பா நினைச்சிட்டோமே அவரு நினைக்க, அவன் அந்த பக்கமா ஓடி வர, இவரு இங்கே இருந்து போக, அவன் வேற இவன் போக, 2 பேரும் பாலத்து மேல கட்டி தழுவி, ஐயோ அண்ணன் என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், இல்ல தம்பி நான் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு இவரு அழ அவன் அழ, 2 பேரும் அழுது சமாதானம் ஆகி, ஆஹா இனிமே நாம பிரியவே கூடாதுன்னு உறுதிமொழி கூறி அப்படியே படிப்படியா பாலத்துல இருந்து கீழே இறங்கி வந்தா தச்சா அங்க பவ்யமா சிரிச்சுக்கிட்டு நின்னான். ஏயா உன்னை நான் என்ன கட்ட சொன்னேன்? சுவர். சுவரை கட்ட சொன்னேன், ஆனா நீ என்ன கட்டியிருக்க? பாலம். ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த தச்சன் சொன்னா, ஐயா நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன அவசியமோ அதை செய்யறேன்னு, உங்க தேவையை பூர்த்தி செய்யறேன்னு நான் சொல்லலையே. உங்களுக்கு தேவைப்பட்டது சுவரு, ஆனா உங்களுக்கு அவசியமாக இருந்தது பாலம். ஆமா ஐயா, நாம எல்லாருமே வாழ்க்கையில நிறைய சுவர்களை எழுப்பிக்கிட்டே இருக்கோம், அதனாலதான் பிரிவினை வருது. அப்படி இல்லாம அதே சுவற்ற பாலமா மாத்தினா எவ்வளவு பேரு ஒண்ணு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னான். 2 பேர் கண்ணிலையும் மளமளன்னு கண்ணீர் வந்தது. அதனால்தான் சொல்றேன், என்னோடது உன்னோடது அந்த மாதிரி பிரிவினையே இல்லாம எல்லாமே எல்லாருக்கும் தான், சரியா? அதனால இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் சண்டை போடாம நட்பு பாலத்தை கட்டி சந்தோஷமா இருக்கணும். என்ன ஜீவாண்டி சொல்றத செய்வீங்களா? செய்வோம். அப்பா நன்றி. நன்றி. குடுத்தடி எவ்வளவு ஒர்க்கட் ஆயிடுச்சு பாரு. இதனால தான் இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. சூப்பர் பொம்மி. இந்த அவங்களுக்கும் கொடுங்க. பொம்மி, பின்ட்டு அம்மா எங்க? அம்மா எங்கடா? உள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரீட்சையா எழுத போறா? எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, சீக்கிரம் வர சொல்லு. பாட்டி அவங்க ரிலாக்ஸா வரட்டும், அப்பதான் தெளிவா தைரியமா பேச முடியும். நீ சொன்ன சரியா தான் இருக்கும். வரட்டும், மெதுவா வரட்டும். ஆபீசர் வாங்க, சீட்டை பிடிச்சி உக்காருவோம். டேய், இங்க என்ன பந்தியாடா போடுறாங்க? இங்க வந்து சீட்டை பிடிக்க பாக்குற? என் வீடுடா இது. உங்க வீடா இருந்தா உக்கார கூடாது ஆபீசர்? எனக்கும் ஆசைதான்டா, ஆனா உட்கார்ந்தா தேவையில்லாம திட்டுவானுங்க. எதுக்கு வம்பு விடு. ஆனா பாருங்க, வெளியில இருக்கிற உங்க வீரமும் புகழும் கொஞ்சம் கூட இந்த வீட்ல இல்ல. அதை நினைச்சாலே எனக்கு கோபமா வருது ஆபீசர். சரி கலங்காத. இதெல்லாம் உனக்கு புதுசா இருக்கிறதுனால உனக்கு கஷ்டமா இருக்கு. போக போக எல்லாம் பழகிடும். ஆபீசர், உங்க மாதிரி ஞானி கூட ஒர்க் பண்றதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆபீசர். ஆனா அடிக்கடி நீ உணர்ச்சி படாதடா. நம்ம தொழிலுக்கு சென்டிமெண்ட் இருக்க கூடாது. வேற பண்ணல. அப்படித்தான்.
உங்க எல்லாருக்கும் தனித்தனியா வணக்கம் சொல்ல முடியாது, அதனால உங்க எல்லாருக்கும் சேர்த்து வணக்கம். வணக்கம். ஆ, நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க டைமை நான் கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கலாம். கதையெல்லாம் பேசி உங்களை நான் பிளேடெல்லாம் போட மாட்டேன். நான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னது பிசினஸ் ஐடியாவை பத்தி சொல்லவும் என்னோட MLM கம்பெனியை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நாம பேச வேண்டியது இருக்கு. அத பேசினதுக்கு அப்புறம் பிசினஸ பத்தி பேசலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு. 24 மணி நேரமும் ஒரு வீட்டுக்குள்ள 5-6 முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கழிக்காம என்னோட சொந்த முயற்சியில யாரையும் நம்பி இருக்காம பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. அது இன்னைக்கு நடந்துருச்சு. பெரிய அளவுக்கு இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஆகலனாலும் நான் நினைச்ச பிசினஸ் விமனா வாழ்ந்துட்டு இருக்கேன். பிடிச்சதை செஞ்சாலே நாம அடைய வேண்டிய உயரத்தை கண்டிப்பா சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம். என்னடா ஓன் லைஃப பேசி பிளேடு போடுறாலேன்னு நினைக்காதீங்க. என்னோட லைஃப் அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இந்த கூட்டத்துல பெண்களும் இருக்கிறதுனால சொல்றேன். நமக்கான சுதந்திரத்தை டிசைட் பண்றது பணம் தான். அந்த பணம் சம்பாதிக்கிறதுனாலதான் ஆண்களுக்கு ஒரு மரியாதையும் பெண்களுக்கு ஒரு மரியாதையுமா இந்த சமுதாயம் கொடுக்குது. நாம எத்தனையோ நாள் வேலைக்கு போற பெண்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே கடந்து போயிருக்கோம். அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டோம். ஏன்னா நமக்கு இருக்கிற குடும்பத்தை ஒரு தடையா பாப்போம். நமக்குன்னு இங்க நேரம் தனியா கிடைக்காது. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கிறத பத்தி யோசிப்போம். ஆனா இந்த சொசைட்டில அது செட் ஆகாது. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா ஆபீஸ்க்கு போயே ஆகணும். லீவ் வேற கொடுக்க மாட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள். இதெல்லாம் யோசிக்காம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே வழிதான் எங்க கம்பெனி. நீங்க குடும்ப வாழ்க்கையையும் டிஸ்டர்ப் பண்ணிக்காம லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே சாய்ஸ் எங்க கம்பெனி தான். இன்னும் எத்தனை நாளைக்கு அடுப்படியில தனியா பேசிக்கிட்டு வாழ்க்கையை கழிக்க போறோம்? வாங்க நாம வாடிக்கையாளர்கிட்ட பேசுவோம். நம்ம ஸ்பீச்ச காசாக்குவோம். யாரையும் நம்பி வாழாம தனியா சுதந்திரமா இந்த உலகத்துல வாழலாம். இதுக்கு நானும் என் கம்பெனியும் கேரண்டி. அப்ப பெண்கள் மட்டும் தான் இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? சாரி, வீக்கர் பாயிண்ட் தான் முதல்ல பேசுறோம். நீங்க ஸ்ட்ராங்கர் பாயிண்ட். நாங்க பார்ட் டைம்ல ஒர்க் பண்றது நீங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்ணலாம். அப்படி விருப்பம்ல நான் வேற கம்பெனில ஒர்க் பண்றேன்னாலும் பரவாயில்ல. வீக் டேஸ்ல கிடைக்கிற ஃப்ரீ டைம் சாட்டர்டே சண்டே அப்படி ஒர்க் பண்ணுங்க. 2 பேமெண்ட் வந்தா வேணான்னா சொல்ல போறீங்க? நம்ம கம்பெனில ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாரோட கனவையும் நினைவாக்குறது மட்டும்தான் எங்களோட வேலை. மத்த கம்பெனி மாதிரி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலான்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். உழைச்சா காசு, இல்லன்னா வேஸ்ட், அவ்வளவுதான். நமக்கு முன்னாடி EMI, ஸ்கூல், மாடர்ன் சொசைட்டின்னு பல விஷயங்கள் பயமுறுத்திட்டு இருக்கு. நாம பயப்படுறதுக்கு காரணமா இருக்கிற பணம் இருந்தா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நமக்கு துணிவே துணை, படைப்பே வினை. இத புரிஞ்சுக்கிட்டா எதையும் சாதிக்கலாம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கிற சந்தேகம், காசை கட்டி ப்ராடக்ட வாங்கி சேல் ஆகாம போய் கைக்கு செட் ஆகாம லாஸ் ஆகி தோத்து போயிடுவோன்னு நினைச்சீங்கன்னா அவங்க மட்டும் வெளியே போய் நின்னுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்டா லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்க இங்க இருக்கிறதுல புண்ணியம் இல்ல. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும். நம்பிக்கை வார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இதுக்கப்புறம் என் கம்பெனியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை கரெக்டா ட்ரெயின் பண்ணி நான் வழி நடத்துறேன். அவ்வளவுதான். இனிமே நீங்க தான் பேசணும். வெற்றியோட வாழ்வோம். வாருங்கள். தேங்க்யூ மேடம். இதுல சேர்றதுக்கு எவ்வளவு மேடம் ஃபீஸ்? 5000 rupees. ஓகே. மா அப்ளிகேஷன்ல சைன் வாங்க. தேங்க்யூ. கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உங்க பேரு? மேடம் தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சைன் பண்ணிடுங்க. ஹே, காசு பணம் துட்டு மணி மணி. ஹே, காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் மணி மணி மணி. நல்ல வாய சம்பாரிச்சத நார வாய திங்கிறா. போடா. ஐ மாமா ஜாலி மூட்ல இருக்காரு போல இருக்கு. பார்த்தா கல்பனா, இந்த வீட்ல என்ன நடக்குது? நான் ஒரு குடும்ப தலைவன், என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? Why tension? இப்போ உங்க பேரு யாரு ரேஷன் கார்டுல இருந்து எடுத்தாங்க? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. குட்டீஸ், எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கூட கனெக்ட் பண்றதுக்கு Facebook, Google+, Twitter எல்லாத்துலயும் லைக் போடுங்க.